நீங்க கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஷாலோம், நான் பாஸ்டர் ஜான்சன். வாழ்வு மற்றும் வாக்கு தத்தங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த உலகத்துல பல மக்கள் கிட்ட போய் என் தேவையை சொல்றேன், என் கஷ்டத்தை சொல்றேன். யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க. எனக்கு டைம் இல்லைன்றாங்க. என் கஷ்டத்தை சொன்னா என்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொல்லி கவலையோட இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் 2 ராஜாக்கள் 19:20 நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். எசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டு அவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அது போல இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிற பாரங்கள், உங்க மனசுல இருக்கிற கவலைகள், உங்க தேவைகள் எல்லாம் மனுஷங்கிட்ட சொல்றீங்க. ஆனா அவங்க நமக்காக எதுவும் செய்யறது இல்லை. சில நேரத்துல நம்ம பேசுறத கூட கேட்கறதுக்கு நேரம் இல்லைன்னு போயிடுறாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். உங்க மனசுல என்ன வேண்டுதல் இருந்தாலும், என்ன விண்ணப்பங்கள் இருந்தாலும் நீங்க ஜெபத்தின் வழியா சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு அதை காது கொடுத்து கேட்கிறார். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு நாளும் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க பண்ற ஜெபம் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் கர்த்தர் அதை காது கொடுத்து கேட்கிறார். எல்லாத்துக்கும் மேல அவர் உங்க விண்ணப்பத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல, இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார். வேதத்துல பல இடங்கள்ல பாக்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்ட பொழுது அவர் இறங்கி வந்து உதவி செய்தார். அது போல உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் கண்ணீர்கள் வரும் பொழுது ஆண்டவர் இயேசு இறங்கி வந்து உங்க கூடவே இருந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு. அது என்ன கடமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில கடினமான நேரத்துல நம்ம போகும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் உறுதியா பிடிச்சிடணும். ஏன்னா மனுஷன் மாறுவான், கர்த்தர் மாற மாட்டார். மனுஷனுடைய வார்த்தைகள் மாறும், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறாது. ஆகவே ஆண்டவரே, உங்க வசனம் இப்படி சொல்லுதேப்பா, உங்க வாக்குத்தத்தம் இப்படி சொல்லுதே, இதை நான் உறுதியா பிடிச்சுக்கிறேன்ப்பா. இந்த நெருக்கடி நேரத்துல என் ஜெபத்தை கேட்டு எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அவருடைய வாக்குத்தத்தத்தை உறுதியா பிடிச்சுக்கிடுங்க. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி ஆழமா அவரை விசுவாசிங்க. பயத்துக்கும் கவலைக்கும் இடம் கொடுக்காதீங்க. உங்க மனசுல இருக்கிற விசுவாசம் தான் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். ஆகவே ஆண்டவருடைய வசனத்தை உறுதியா பிடிச்சுக்கிட்டு கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார்னு சொல்லி நம்பிக்கையோட நீங்க காத்திருப்பீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்க மனசுல இருக்கிற எல்லா வேண்டுதலையும் விருப்பங்களையும் கேட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்களை ஆசீர்வாதமா வழி நடத்துவார். இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.